அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் விடைப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இயேசு பாடுகளை பட்டாரா? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, உலகபூர்வமாக நாம் கண்டோம் என்றால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அதே ஆவிக்குரிய காரியமாக பார்த்தோமென்றால் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள காரியம் என்னவென்றால், இப்போ பாடுகளை ஏற்றுக்கொள்வது, அதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பும் பொழுதே சரி, அவருடைய காரியத்தில் சம்பவிக்க போகிற காரியம் அப்பொழுதே தேவன் அதை முழுமையாக அறிந்து வைத்திருந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரிடத்திலே சொல்லுகிறார், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் 3ஆம் நாளில் உயிர் தேடுவேன் என்று. எல்லா காரியமும் முன்பாகவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அறிந்தவரே. அதை பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால அங்கு வேதனைகள் உண்டாகாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகபூர்வமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சாமிகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக இந்த தீ மிதிப்பார்கள். அந்த தீ மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த நெருப்பில் ஓடி வருவாங்க. இது என்னன்னா, முழுமையாக அதில் ஒப்பு கொடுக்கறது, அந்த அவங்க நம்புகிற அந்த தெய்வத்துக்கு வேண்டி அவங்க முழுமையாக அது ஒப்பு கொடுப்பது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அந்த நெருப்புடைய அனல் அவங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் முழுமையாக முழு மனதோடு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிற வேளையில் அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக பூமியில் விழுந்ததுன்னு இருக்கும். அந்த நேரத்தை நம்ம எண்ணி பாருங்க, நம்ம கையில் சாதாரண ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்தினா கூட அந்த வேதனை. ஆனால் உடம்பிலிருந்து வேர்வையே இரத்தமாக வரும்போது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் சரி அந்த பாடுகள் அவரை மேற்கொள்ளாது. என்னவென்றால் அவரை அடித்து உடம்பு முழுவதுமாக காயம், சகலம் காயம்படாத இடமே கிடையாது, எல்லா இடத்திலும் காயம். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, பிதாவே உள்ள மன்னியம், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு சராசரியாக அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்காம, அந்த பாடுகளை அவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தார்னா முழுமையாக அவரால் இது பாடுகளாக தெரியும். ஏண்டா ஜீவ பலியாகவே தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இந்த பாடுகள் அவருக்கு பாடுகளாக தெரியாது. ஏனென்றால் முழுமையாக தன்னையே அதற்கு ஒப்பு கொடுப்பது. அதை பார்த்தீங்கன்னா வேறு ஆராய்ச்சி பைபிள்லேருந்து சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசியில் பேதுருவை சிலுவையில் அறைந்தார்கள் என்றும், அந்த அறைய போகிற நேரத்தில் பேதுரு என்னை சிலுவையில் அறையுங்கள், ஆனால் என்னை தலைக்கீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லிட்டு பேதுரு கேட்டுக்கொண்டதன்படியே பேதுருவை தலைக்கீழாக தான் சிலுவையில் அறைந்தார்கள் இருக்கு. இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த வேதனை பாடுகள் எதுவும் இருக்காது. உலகபூர்வமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். ஆனால் ஆவிக்குரியதில் அந்த பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டு தான் வந்தார். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர் தாண்டி கோயிலுக்கு நடந்து போவாங்க. சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் நடந்தால கால் குடையும் சொல்லுவாங்க. ஆனால் பல 100 கிலோமீட்டர் நடப்பாங்க. இதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை ஒப்பு கொடுக்கும்போது
சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பார்வை இந்த உலகத்திலேருந்து இந்த பூமியிலேருந்து பார்க்கும்போது அவர் பாடுபட்டார். ஆனால் பரலோகத்துக்குரிய காரியமாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு அந்த வேதனையான காரியம் அல்ல. ஏன்னா அவர் முழுமையாக சம்பவிக்கக்கூடியதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன். சரி, அதுக்காக ஆவியானவரே இந்த நாள் இந்த காரியத்தினை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.